நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா, ஜாஸ்மின், காளி, வெங்கட் மற்றும் பலர் நடிப்பில் பிரபல தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்கள் இயக்குனர் அறிமுகமாயிருக்கிற டெஸ்ட் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங் இருந்ததை தாண்டி இந்த படம் மேல பர்சனலா எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், இந்த படத்தோட இயக்குனர் சசிகாந்த் தான். அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி YNOT ஸ்டுடியோஸ் தமிழ் சினிமாவில் நியூ வேவ் சினிமாக்களோட வருகை காரணமாக இருந்த ஒரு சில நல்ல பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று. தமிழ் படம் காதலில் சொதப்புவது எப்படி, காவிய தலைவன், விக்ரம் வேதா, இறுதிச் சுற்று, மண்டேலா, அதுக்கப்புறமா மலையாளம்ல பிரம்மயுகம் அப்படின்னு இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்டலான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் முதல் முறையாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச கியூரியாசிட்டி கண்டிப்பாக இருந்தது. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸ் சுற்றி தான் நகருது இந்த படத்தோட கதை. அதில் ஒருத்தரான சித்தார்த் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்காரு. இந்தியன் கிரிக்கெட் டீமோட வெற்றிக்கு பல வருஷங்களாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஆனால் கடந்த சில வருடங்களாக அவர் ஃபார்மில் இல்லை. அதனால் அவர் ரிட்டையர் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு. தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷனில் மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்காரு. நயன்தாரா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், கல்யாணமாகி 10 வருஷமாகியும் 34 வயசாகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதால எப்படியாவது IVF ட்ரீட்மெண்ட் மூலமாவது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட கணவர் மாதவன் ஹைட்ரோஃபில் கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இருக்காரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காகவும் அதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்காகவும் 50 லட்ச ரூபா வாங்கி கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே அவரோட மனைவி நயன்தாராவுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கேண்டீன் ரன் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி வெவ்வேறு பிரச்சனையும் ஆசையும் இருக்கிற இந்த 3 கதாபாத்திரங்களோட வாழ்க்கையும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அவங்களோட வாழ்க்கையை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுற மாதிரி, அவங்களோட பிரச்சனை இன்னும் பெருசாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம், அது யாருக்கு பாதகமாக அமைஞ்சது, யாருக்கு சாதகமாக அமைஞ்சது, இந்த 3 பேரோட பிரச்சனை தீர்ந்ததா, அவங்களோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த டெஸ்ட் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட காஸ்டிங். இந்த படத்தை பெருமளவு தாங்கி பிடிக்கிறது இந்த படத்தில் இருக்கிற சில சீசன்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பாக மாதவன் மற்றும் நயன்தாரா இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் குறிப்பிட்டு சொல்லணும். சரவணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மாதவன் தன்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாமலும் இந்த சொசைட்டியோட ஹிப்போக்ரஸியை புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தராகவும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. இத்தனை நாள் லூஸாக தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பளையா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன் ஆகட்டும், கடைசி ½ அன் ஹவரில் தனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற அந்த மெசேஜை பார்த்து எமோஷனல் ஆகிற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அருமையாக நடிச்சிருக்காரு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்தோட சோஷியல் யாருன்னா அது நயன்தாரா தான். சர்ப்ரைசிங்லி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஒரு சோல்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட நிறைய முக்கியமான காட்சிகளை எலிவேட் பண்ணுறது அவங்களோட சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் தான். நிஜமாவே ரொம்ப நாள் கழிச்சு, இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு மாயா, ராஜாராணி, 400 தான் இந்த படங்களில் வர்ற மாதிரி ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ப்ரீ இன்டர்வல் சீனில் தன்னோட ஹஸ்பண்டோட சண்டை போடுற அந்த சீன் உட்பட பல காட்சிகளில் அவங்க எமோட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நல்லாவே இருந்தது. அதை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் வாய்ஸில் டப் பண்ணியிருக்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்தது. அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் சித்தார்த் சின்சியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன பண்ணணும், தன்னோட பேஷனா இல்லை ஃபேமிலியா எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனை தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே கன்வின்சிங்காக காட்டியிருக்காரு. லீட் கேரக்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை மையப்படுத்தி வரக்கூடிய சில காட்சிகள் அங்கங்கே நல்லாவே ஒர்க் ஆச்சு. முதல்ல சராவும் அர்ஜுனும் சந்திக்கக்கூடிய அந்த சீனில் அவங்க 2 பேரும் ஒருத்தர் தெரியாமலே தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிற அந்த சீன் ஆகட்டும், கடைசியில் சரா குமுதாவை கேள்வி கேட்குற அந்த சீன் ஆகட்டும், நாளைக்கு காலைல பையனை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும்போது அங்கே வரக்கூடிய அந்த எதிர்பாராத டிரான்சிஷன் ஆகட்டும், இந்த மாதிரி சில காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம். போரில் ஒரு வீரன் சண்டை போடுறது நாட்டை காப்பாற்றவா இல்லை தன்னோட உயிரை காப்பாற்றிக்குவா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறது, பைத்தியங்களுக்கு மட்டும்தான்டா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு கனவு காண தோணும் அப்படின்னு சரா சொல்கிறது, ஒரு பால், ஒரு கோடி, ஒரு புல்லட், இது 3 அர்ஜுனன் நோக்கி வந்தா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு குமுதா சொல்ற அந்த சீன். இந்த மாதிரி சில காட்சிகளில் வசனங்களும் சுவாரஸ்யமா இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், இந்த படத்தோட 3 சென்ட்ரல் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற இடத்துல கட் பண்ணி அங்கிருந்து இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்தே பெருசாக எந்தவித சுவாரஸ்யமோ எனர்ஜியோ இல்லாமல் போகிற படம் செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ரன் டைமே ஒரு பிரச்சனை தான். பல இடங்களில் ரொம்பவே ஸ்லோவாக நகருது இந்த படம். இந்த கதைக்கு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அதிகமான டியூரேஷன் தான் தெரிஞ்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் நம்மளை அடிக்கடி வாட்சை பார்க்க வச்சிடுறாங்க, ரொம்ப பொறுமையாக சோதிக்கிறாங்க. அடுத்த மைனஸ், ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே. இந்த கதையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் சில முக்கியமான கதாபாத்திரங்களும் ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருக்காங்க. அண்ட் மீரா, ஜாஸ்மின், காளி, வெங்கட் உட்பட நிறைய கதாபாத்திரங்கள் படம் முழுக்க இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த படம் முழுக்க பல்வேறு விதமான எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிளாஸ்டிக்காக, லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. எதுலையுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற குமுதாவோட ஆசை, எப்படியாவது தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சித்தார்த்தோட ஸ்ட்ரகிள்,
தன்னோட கனவு கனவாவே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற சராவோட ஆதங்கம்னு இது எல்லாமே இன்னும் பெட்டரா கையாளப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. மிக முக்கியமா 2 விஷயங்கள். 1, நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நாட்டுக்காக ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சயின்டிஸ்ட். இவங்க 2 பேர்ல யாரு உண்மையான ஹீரோ? இவங்க 2 பேரையும் இந்த சொசைட்டியும் அவங்களோட குடும்பம் எப்படி பாக்குது அப்படிங்கிற இந்த விஷயம். 2வது, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இல்லையா? உன்னை காப்பாத்துறதுக்காக உலகத்தையே அழிக்க துணிகிறவன் வில்லன், உலகத்தை காப்பாத்துறதுக்காக உன்னையே கூட அழிக்க துணிகிறவன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க இல்லையா? இந்த 2 விஷயங்களுமே ஒரு ஸ்கிரிப்டா படிக்கிறப்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கதையா, படமா பார்க்குறப்ப விஷுவலா அவ்வளோ என்கிராசிங்கா இல்ல. ஒரு நல்லவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவனா மாறுறான், எப்படி கொடூரமான ஒரு ஆளா ஆகுறான் அப்படிங்கிறத இன்னும் கூட டீட்டெயில்டா காட்டியிருக்கலாம். படம் முழுக்க பல முக்கியமான காட்சிகள்ல லாஜிக்கே இல்ல. பையன் காணாம போன பின்னால போலீஸ் கிட்ட போக வேணாம், அப்படி போனா மீடியா இத சர்க்கஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்தமா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. அதேபோல போலீஸும் எப்பவும் போல லேட் கமர்ஸா தான் இருக்காங்க. இந்த தர்மேஷோட கால ட்ராக் பண்ணணும், அவன் கூட இருக்கிற குட்டியோட கால்ஸ ட்ராக் பண்ணணும் அப்படின்லாம் போலீஸ் ஆரம்பத்தில சொல்றத பார்க்கும்போது, பின்னால ஏதாச்சும் பெருசா பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்ச பின்னாலயும் ஏன் அர்ஜுனோட கால்ஸ ட்ராக் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. அப்புறம் பார்த்தா கடைசியில திடீர்னு ஒரு முக்கியமான கால போலீஸும் கேட்டுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சது. சராவும், குமுதாவும் வாழக்கூடிய அந்த வீட்ல தொடங்கி, அந்த வீட்டோட ஆர்ட் டைரக்ஷன்ல தொடங்கி, எல்லாரும் எந்திரிச்சு போன பின்னால, நான் இவன அடிச்சு வளர்த்துருக்கணும் அப்படின்னு அர்ஜுனோட அப்பா சொல்றது வரைக்கும் நெறைய விஷயங்கள். இந்த மாரி ஒரு கதையில மியூசிக் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டா இருந்திருக்கணும். ஆனா சக்திஸ்ரீ கோபாலன் இசையில இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் 2மே பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருந்தது. குறிப்பா பின்னணி இசை இந்த படத்துக்கே ஒரு மைனஸ் பாயிண்ட்டா தான் இருந்தது. மொத்தத்துல இந்த டெஸ்ட் திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா த்ரில்லர். பல காட்சிகள்ல அநியாயத்துக்கு மெதுவா நகர்றதால நம்மளோட பொறுமையும் சோதிக்க தான் செய்றாங்க. ஆனா சசிகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த இயக்குனரோ இல்லையோ, கண்டிப்பா அவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படமாகட்டும், இந்த டெஸ்ட் திரைப்படமாகட்டும், ஜெகமே தந்திரம் ஆகட்டும், இந்த படங்கள்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா பெருசா ஓடாது. ஆடியன்ஸ் இந்த படங்கள ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு படத்தோட அவுட்புட் பார்த்து தெரிஞ்சுட்டு, ஈஸியா Netflix திரையில தள்ளி விட்டுட்டாரு. அந்த வகையில கண்டிப்பா அவரு திறமைசாலி தான். சிறந்த தயாரிப்பாளர் தான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த டெஸ்ட் திரைப்படத்த Netflixல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நெறைய சினிமாக்கள் பார்ப்போம். நெறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.